தொழில்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் உப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உப்பை வச்சு என்ன பண்ணுறது, சமைக்கிறதுல தான் போட முடியும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அது மட்டும் இல்லாமல் 5 அற்புதமான ஹெல்ப் இந்த உப்பு பண்ணும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிளை நம்ம கட் பண்ணி பாதி சாப்பிட்ருவோம், இல்லை பாதியோ முக்கால்வாசியே சாப்பிட்ருவோம். ஒரு 2-3 பீஸ் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து கருப்பாக மாறிடும். அதுக்கு உப்பை லைட்டாக அந்த ஆப்பிள் மேலே தடவிட்டு அப்படியே வைங்க. அந்த ஆப்பிள் சீக்கிரம் கருக்காமல் அப்படியே இருக்கும். என்ன தான் நீங்கள் பார்த்து துணி எடுத்தாலும் அது துவைக்கும் போது சாயம் போக தாங்க செய்யும். அதுக்கு சாயம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் துணியை அலசுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு அந்த துணியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி பாருங்கள். ஓரளவுக்கு அது சாயம் போகிறத வந்து தடுக்கும். காலிஃப்ளவரில் இருக்க புழு வெளியே வரதுக்கு பதிலாக காலிஃப்ளவரை வந்து வேக வைப்போம். அப்படி வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு உப்பும் போட்டு வேக வைங்க. புழு கிருமிகள் எல்லாமே வெளியே வந்துடுங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சி ஜாரில் வந்து பிளேடு வந்து மொன்னை ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சோண்டு உப்பை போட்டு அதை அரைச்சிங்க அப்படின்னா அந்த பிளேடு எல்லாமே நல்லா சூப்பராக ஷார்ப் ஆகிடும். நாம் என்ன தான் கவனமாக வேலை பார்த்தாலும் சில டைம் ஒரு அவசரத்தில் ஒரு சுடு தண்ணியோ இல்லை எண்ணெயோ இது மாதிரி ஏதாவது கையில் பட்டுரும். அப்படி பட்டுச்சு அப்படின்னா எரிச்சல் அதிகமாகிடும். அதுக்காக உப்பு வந்து ஒரு 4 கல்லில் தூள் உப்போ எடுத்து அந்த மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா எரிச்சல் வந்து சீக்கிரமே குறைஞ்சிரும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.